இந்த மூட்டைகளை சராசரியா இந்திய மதிப்புக்கு 9,000 இருந்து 12,000 வரை விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்யறாங்க. கேஷ்யூ ப்ராசஸிங் யூனிட் மறுபடியும் கொட்டைகளை 3 இருந்து 4 நாட்கள் சன்லைட்ல ட்ரை பண்ணி அதை பாய்லருக்கு அனுப்புறாங்க. 8 to 10 நிமிஷம் ரா கேஷ்யூஸை ஸ்டீம் பண்ணி கூல் பண்ண கொட்டைகளை லோக்கல் பீப்புள் கிட்ட கொடுத்து மேனுவல் ஷெல்லிங் மிஷின்ஸ்ல ஷெல்ஸை ரிமூவ் பண்ணி கேஷ்யூஸை பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. இந்த கேஷ்யூஸா கர்னல் ஆர் NWன்னு சொல்றாங்க, அதாவது நேச்சுரல் ஹோல். ஷெல்ஸ்ல இருந்து வெளிவர கெமிக்கல்ஸ் முக்கியமா அனகார்டிக் ஆசிட் ஹியூமன் பாடியில படுறப்போ ஸ்கின் அலர்ஜி அண்ட் தீக்கொப்பளங்கள் மாதிரி கூட ஏற்படும். ஆசிட்ஸோட கேஸ்னால கண்ணெரிச்சல் ஸ்வெல்லிங் போலவும் கூட இருக்கு. இந்த அளவுக்கு அங்க ஒர்க் பண்ற பீப்புள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, முக்கியமா பெண்கள். 3 கிலோ கொட்டையில இருந்து வெறும் 1 கிலோ ஆஃப் கேஷ்யூஸ் தான் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கர்னல்ஸை ட்ரையர்ல 8 hours ஹீட் பண்றதால அதன் மேல இருக்கிற சாஃப்ட் ஸ்கின்னை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ட்ரையர்ல இருந்து கர்னல்ஸை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா கூல் பண்ணி பீலர் மிஷினை யூஸ் பண்ணி சாஃப்ட் ஸ்கின்னை ரிமூவ் பண்றாங்க. இது மேனுவலாவும் செய்யறாங்க. குவாலிட்டியான கேஷ்யூஸ்னு மக்கள் அதோட சைஸ் கலர் வச்சுதான் மோஸ்டா டிசைட் பண்றாங்க. ஸோ கிரேடிங் மிஷின் கேஷ்யூ கர்னல்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் சைஸா வேரியேட் பண்ணுது. லைக் ஒயிட் ஹோல்ஸ், scorched holes, large white pieces, small white pieces, baby bits, butts, scorched pieces, second splits. So ரொம்ப பாப்புலரா இருக்கிறது W180 and W210. கலர் சார்ட்டர் மிஷின் பயிர்களுடைய நிறங்களை வச்சு கிரேட்ஸா செப்பரேட் பண்றாங்க. மார்க்கெட்ல தேவைப்படுற மாதிரி பேக் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. இவ்ளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டி கேஷ்யூ நமக்கு கிடைக்குது. நீங்க கடலூர் எப்பவாவது விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா GI டேக்டு கேஷ்யூஸை ட்ரை பண்ணுங்க. லோக்கல் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.